உழு செய்த தண்ணீருடைய சொட்டு செம்பிலே படுவதனால், வாளியிலே படுவதனால், ட்ரம்மிலே படுவதனால் கெட்டு போகாது. இது ஹதீஸ்ல தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. அதுக்கு மாத்தமா செஞ்சாங்கிறது வேற விஷயம். அதுக்கு மாத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உழு செய்வார்கள் என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் செய்து காட்டுகிறார்கள். அப்துல்லா இப்னு ஸைத் என்ற சஹாபி ஒரு நாள் செய்து காட்டுகிறார்கள். ரெண்டு பேரும் எப்படி செய்து காட்டுறாங்க? செம்புல தண்ணி எடுத்து, செம்புண்டா அந்த செம்பு இல்ல, அந்த காலத்து ஒரு பாத்திரம், தோல் பாத்திரம், அப்படி லேசா சாச்சி ரெண்டு கையும் முதல்ல கழுவிக்கிறாங்க. அப்புறம் விட்டு அள்ளி தான் செய்யறாங்க, ஒழு செய்யறாங்க. தண்ணி கொஞ்சம் தான் இருக்கிறது. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஒழு செய்தார்கள் அப்படின்னு செஞ்சு காட்டி இருக்கிறாங்க. அதனால அது 10க்கு 10 இருந்தாலும் சரி, ஆழமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கையை விட்ட காரணத்தினால் தண்ணி அசுத்தமாகாது, அதுல ஒழு செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைக்கு அந்த தண்ணி வராது. இது சட்டம். அதை விட்டுருங்க. அந்த ஹதீஸ் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஹனபி மதுஹப்ல ஆராய்ச்சி பண்ண என்ன சொல்றாங்க தெரியுமா? வலா இப்ரத லில் உமுகி, ஆழத்தை பற்றி கணக்கு பண்ணாது. நீளம் அகலம் 10க்கு 10 இருந்தால் அந்த தண்ணீர்ல என்னத்தை கையை விட்டாலும் என்ன செய்யாது, அது அசுத்தமாகாது. ஆழம் 100 அடி ஆழம் இருந்தாலும் சரி, 10க்கு 10 இல்லை என்றால் 9க்கு 9 இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. இப்படி ஒரு 9 அடி, இப்படி ஒரு 9 அடி ஆழம், ஒரு 500 அடி, கையை விட்டா தண்ணி கெட்டு போயிரும். அதாவது 10,000 லிட்டர் தண்ணி கையை விட்டா கெட்டு போயிருமா? 50 லிட்டர் தண்ணியில கையை விட்டா கெட்டு போவாராம். நீங்கள மூளை உள்ளவன் எழுதுன மாதிரி இது தெரியுதா? மரகலண்டவன் எழுதுன மாதிரி தெரியுதா? செஞ்சு பாருங்க. இப்படியான ஒரு விஷயத்தையும் மதுஹப்ல பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, நம்ம பல் துலக்குறோம். இவங்க எதுக்கு சொல்றேன், இவங்களை நம்பிக்கிட்டு தொழுதுங்க மதுஹப்னு சொல்லி நம்மளை கவுத்தி விடுவாங்க. அதுக்காக சொல்ல வர்றேன். பல் துலக்குறோம்ல, பல் துலக்கும் ஒழுங்குகள் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. பல் துலக்கும் என்ன செய்யணுமா? எஸ்தாகாருலன் லா தூலன். பல் துலக்கதா இருந்தா அகலமாக இப்படித்தான் பல் துலக்க வேண்டும், இப்படி பண்ண வேண்டும், இப்படி பண்ணக்கூடாது. இப்படித்தான் பல் துலக்கணும், இப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒலா யக்பிலுஹு, பல் துலக்கிற குச்சி இருக்குல்ல, அதை இப்படி மொத்தமா பிடிச்சிடக்கூடாதான், இப்படித்தான் பிடிக்கணுமா. இப்படி பிடிக்க கூடாதான். ஏன்டா பிடிச்சா என்னடான்னு கேட்டா, இன்னஹு யூரிசுல் பாசூர, இப்படி பிடிச்சா மூளை வியாதி வரும். பிரஷ இப்படி பிடிச்சீங்கன்னா, இப்படி பிடிச்சி பல் தின்ன மூளை வியாதி வருமா? மூளை விடும் அப்படிங்கிறாங்க. ஒலா யமுசுஹு, இந்த பல் துலக்கிற குச்சிய சூப்புனான்னு வைங்க, அது சூப்ப கூடாது, அது அருவருப்பா இருக்குன்னு சொன்னா பரவாயில்லை. இவன் சொல்ற தத்துவம் தான் பாயிண்ட். சூப்ப கூடாது. அப்படி சூப்பினால் இன்னஹு யூரிசுல் அமா, கண் பார்வை போயிரும். பல் துலக்கிற குச்சியை பிரஷ இப்படி நீங்க வைங்க, என்ன போயிருமா? இதுக்கும் கண்ணுக்கு என்ன சம்பந்தம்? கண் பார்வை போயிரும். ஒலா இலவு, பல் துலக்கிற பிரஷோ குச்சி இருக்குன்னு பாருங்க, அதை இப்படி வச்சிடக்கூடாது, இப்படி வைக்க கூடாது, இப்படித்தான் வைக்கணும். இப்படி நட்டி தான் வைக்க வேண்டும். இப்படி படுக்கையா கிடுக்கையா மறந்துகிருந்து வச்சேன்னு வைங்க, வச்சால் ஹசருல் ஜுனூன், பைத்தியம் முடிச்சிரும். பல் துலக்கிற குச்சிய இப்படி வச்சீங்கன்னா பைத்தியம் முடிக்காது, இப்படி வச்சேன்னு வைங்க பைத்தியம் முடிக்கும். நான் கேட்கிறேன், இது ஒரு மூளை உள்ள இப்படி சொல்லுவானா? இதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு பிரச்சனை. இப்படி வச்சீங்கன்னா பைத்தியம் பிடிக்காது, பைத்தியம் பிடிக்காது. இப்படி வச்சேன்னு வைங்க பைத்தியம் முடிக்கிறேன். நான் கேட்கிறேன், மூளை உள்ள இப்படி சொல்லுவானா? இதுக்கு என்ன ஆதாரம்? சொல்லுவானா? இதுக்கு என்ன? இப்படி வச்சா பைத்தியம் முடிக்கும், இப்படி வச்சா பைத்தியம் முடிக்கும் எங்க இருக்குது? குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா? ஹதீஸ் இருக்குதா? இப்படி ப்ரூவ் பண்ண கிடையாது. இப்படி வாயில கிடையாது. இப்படி வாயில குர்ஆன்ல இருக்குதா? சூப்ப குர்ஆன்ல இருக்குதா? அல்ல கண்பார்வையினால போயிரும். உட்கார்ந்துகிட்டு வாயில வந்ததெல்லாம் நம்ம எழுதி வைப்போம். இதை விட ஒரு தமாசா கேளுங்க, ஒன்னாவது வால்யூம்ல, இது 1வது வால்யூம்ல பக்கத்துல இருக்கிறது, துருல் முக்தார்ல ஒரு தண்ணீர், குறைந்த அளவு தண்ணீர் இருக்கிறது, குறைந்த அளவு தண்ணீர். அந்த தண்ணீர்ல நாய் வாய வச்சா ஆயிரும், தண்ணி அசுத்தமாயிரும். நாய் என்ன செய்யுது? நாய் வாடியிலையோ ஒரு வாடியிலையோ இருக்குது, ஒரு தொட்டியிலையோ இருக்குது, தண்ணீர்ல நாய் வாய வச்சு அசுத்தமாயிரும். அது அசுத்தமாயிரும். அதே நேரம் நாய் உள்ளுக்குள்ள உளுந்து போய் கீழே போய் அந்த தண்ணி அசுத்தமாவாது. நாய் அந்த தண்ணியில ஒரு ட்ரம் டோட்டல் தண்ணி அசுத்தமாயிரும். கூடாதான், அது யூஸ் பண்ண கூடாதான். கீழே போச்சு, நாய் கீழே போச்சுன்னு சொன்னா போய்
செத்து போய் செய்யலாம். அந்த தண்ணி எடுத்து ஒளி செய்யலாம். ஏண்டான்னு கேட்டா அது கீழே தண்ணிங்கிறது உன்னோட ஒண்ணு கனெக்ஷன், உன்னோட ஒண்ணு கனெக்ஷன். கீழே உள்ள கரண்ட் கீழே உள்ள கரண்ட் குட்டில கீழே உள்ள வயர கொண்டு குட்டி வயர கொண்டு குட்டி அடியில அடியில இருக்கணும் காலி வருது. எல்லாத்தையும் கடத்தக்கூடியது, எல்லாத்தையும் கடத்தக்கூடிய ஒரு தண்ணி இருக்கு. அது நீங்க என்ன வலிங்கிறாங்கன்னா, அது என்ன வலிங்கிறாங்கன்னா அசுத்தம்லாம் மேலதான் இருக்கு. கீழே போயிட்டதுனால கீழே உள்ளது மேல வராது, கீழே உள்ளது மேல வராது. எல்லாம் ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஆராய்ச்சி பண்ணி எழுதி வைத்து நம்ம பார்விட இதை விட அறிவுக்கும் இவங்களுடைய நேர்மை இறையச்சத்திற்கு எடுத்துக்காட்டாக பாருங்க. ஒரு சட்டத்தை பாருங்க. இஸ்லாத்துல விபச்சாரம் தடுக்கப்பட்டு விபச்சாரம் செஞ்சால் அரசாங்கம் இருந்தா மரண தண்டனை. இப்ப வந்து ஒரு விபச்சாரம் செய்யும் பொழுது கையுமையுமா மாற்றாங்க. மாட்டினா விபச்சாரத்துக்கு எப்படி ப்ரூவ் பண்ணணும் கேட்கணும். பொண்டாட்டி ஆதாரத்தை கேட்கணும். அதுக்குரிய ஆதாரத்தை கேட்கணும். இவன் புருஷன் ஆதாரத்தை கேட்கணும். அதுக்குரிய ஆதாரம் இல்லைன்னா ஆதாரம் இல்லைன்னா இது விபச்சாரத்துக்குரிய குற்றம் தான், முடிவு எழுதி வச்சிருக்காங்க. இவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஒரு அந்நிய பெண்ணோடு மாட்டு கையும் களவுமாக விபச்சாரம் செய்யும் போது பிடிபடுகிறான். அவன் சொல்லுகிறான் இவள் என் மனைவி. ஆனால் உண்மையில வேறொருவனுடைய மனைவியாக இருக்கிறார். இருந்தாலும் மனைவி என்ற ஒரு சொல்லிவிட்ட பிறகு இப்படி தண்டிக்க கூடாது. அது விபச்சாரம் இல்லையா? மாட்டிக்கிட்டா என்ன பண்ணிக்கிறீங்க? கொண்டாட்டின்னு சொல்லி கேட்கிறீங்களா? இது எங்க இருக்கிறீங்களா? 4வது பக்கத்தில் இருக்கிறது. 9ஆம் பக்கத்தில் மனைவிதான் என்று வாதிக்கும் அவள் அடுத்தவன் மனைவியாக இருந்தாலும் தண்டிக்க கூடாது. அவன் தண்டிக்க கூடாது. அவனை வற்புறுத்தா கொண்டாட்டிக்கிறா எடுத்துவாடா. கல்யாணம் எவனை தண்டிக்கிறேன். ஒரு அற்புதமான சட்டத்தை யாராக இருப்பார்கள்? விவரம் கெட்டவர்களாக இருப்பார்கள். விடுங்க. அதெல்லாம் நான் ஒண்ணு கேட்டா நீங்களே இல்லன்னு சொல்லுங்க. உள்ள ஒரு ஆள் கூட ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் அதை மார்க்க சட்டம் என்று எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? ரத்தம் ஓடுதுன்னு வைங்க. மூக்குல ரத்தம் ஓடுதுன்னு வைங்க. சொல்லுவாங்கல்ல, சில்லி மூக்குமாங்க சில இடத்துல, புண்ணி மூக்குமாங்க சில இடத்துல. ஒருத்தனுக்கு ரத்தம் ஓடுது. மூக்குல ஒருத்தனுக்கு ரத்தம் ஓடுச்சுன்னு சொன்னா மருந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு மருந்து சொல்லி உங்களுடைய மூக்கில் ரத்தம் ஓடினா என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ரத்தத்தை எடுத்து பேனாவுல தொட்டு சூறாவை நெத்தியில எழுதணும். ரத்தத்தினால என்ன செய்யணும்? நெத்தியில எழுதணும். இதாச்சும் பரவாயில்லைங்கிற ரத்தம் தான். என்ன செய்யலாம்? மூத்திரத்தை தொட்டு நெத்தியில எழுதலாம். எதை சூறாவை திருக்குறானுடைய தாய் என்று எல்லாம் சொல்றானே. நபிகள் நாயகம் சொல்றாங்களே. ஆகவே இந்த வசனம் சிறப்பித்து சொல்கிறானே. ஒவ்வொரு சூறாவுலையும் ஒவ்வொரு ஓர்வையிலிருந்து கட்டளையிடப்பட்டிருக்கிறது. சூறாவை தொட்டு எழுதுங்கிறான். எழுதின கித்தாப்புல கையை கட்டுன்னு சொல்றான். நீ கட்டின உருப்படியா நீ எழுதின ஒருத்தனுக்கு என்ன இறையச்சம் இருக்கு? இந்த மாதிரி ஏற்படுத்தி இந்த சட்டம் எழுதி வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஆக்கியவர்கள் இமாம்கள் அல்ல, நல்லவர்கள் அல்ல, தாபியீன்கள் அல்ல, வரைக்கும் வாழ்ந்த மதுரப்புடைய சட்டங்கள் சம்பந்தமும் இல்ல. அதே மாதிரி இஸ்லாம் இன்றைக்கு பரவுது. இன்னைக்கு பரவுது. எதனால பரவுதுங்கிறீங்க? முஸ்லிமாக ஒழுங்கா வாழல.
ஆனால் சரியான முஸ்லிமா சரியான மாதிரி பரவும் வேற மாதிரி பரவும் தார்மாராக ஒரு முஸ்லிமாக ஒழுங்கா வாழாத இஸ்லாம் பரவுது என்ன காரணம் தெரியுமா? இந்த சகோதரத்துவத்தை மட்டும் மிச்சம் வச்சிருக்காங்க. நம்மள்ட்ட எல்லா தொழுகை இல்லாதாலும் எல்லா வணக்க வழிபாடுகள் பொடுபோக்கா இருந்தாலும் என்ன இருக்குது? தட்டுல சாப்பிடுவோம், ஒரு தட்டுல சாப்பிடுவோம். அது நம்ம இடத்துல இருக்குது. அது நம்ம வரிசையா சேர்ந்து சகோதரத்துவம் இருக்கிறது. அந்த சகோதரத்துவம் இருக்கிறது. பாக்குறான் நம்ம பணத்தை கொண்டு போக முடியல, பணத்தை கொண்டு செருப்பு போட்டு நடக்க முடியல, செருப்பு போட்டு நடக்க ஜாக்கெட் போட விட மாட்டேன், ஜாக்கெட் போட விட மாட்டேன், தண்ணி எடுக்க விட மாட்டேன், தண்ணி எடுக்க விட மாட்டேன். ரெண்டு கோலை ஒருத்தர் சமுதாயத்தை பார், இந்த சமுதாயத்தை சோழப்படுத்திக்கிறாங்க, எல்லாரும் சோழப்படுத்திக்கிறாங்க. எல்லாரும் இந்த சகோதரத்துவம் இருக்குது, இந்த சகோதரத்துவம் இருக்குது. தீண்டாமை இல்லாத, குலந்தாமை இல்லாத, குலப்பெருமை இல்லாத சமமானவர்கள் என்ற சித்தாந்தம் இருக்குது. ஆசைப்பட்டுத்தான் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் இஸ்லாத்தை நோக்கி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஆப்பு வச்சிருக்கான் தெரியுமா? என்ன ஆப்பு வச்சிருக்கான் தெரியுமா? குலத்திலே அரபி பேசுறவன் உயர்ந்த, அரபி பேசுறவன் உயர்ந்த, மொழி பேசுறவன் வேற மொழி பேசுறவன் தாழ்ந்தவன். அரபி மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் பேசாதவனுக்கு பொண்ணை கொடுத்துறாங்க தெரிவிச்சுக்கிறாங்க. அதுவும் அரபினா எப்படி அரபியா இருக்கும்? அரபினா எப்படி அரபியா இருக்கணும்? பால் அரபியா இருக்கணும், பால் அரபியா இருக்கணும். ஆலிமா போய் அரபி படிச்சவன் அரபி படிச்சவன் அரபி பொண்ணுக்கு ஈக்குவல் இல்ல. இவங்க என்ன அப்படி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி ரஜில் என்ன சொன்னார்கள்? லா ஃபதலலி அரபியின், லா ஃபதலலி அரபியின். அரபி மொழி பேசுகிற எவன், அரபி மொழி பேசுகிற எவன் மொழி பேசுறவனை விட பேசுறவனை விட சிறந்தவன் இல்லை. காலில் போட்டு மிதிக்கிறேன், காலில் போட்டு மிதிக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நீருகிற விதமாக எழுதி வைத்தார். அல் அஜமியு அல் அஜமி யகூனு குஃபுவன் லா யகூனு குஃபுவன் லில் அரபிய்யி. அரபு மொழி பேசாத ஒரு, அரபு மொழி பேசாத ஒரு மொழி பேசுகிற பெண், அரபு மொழி பேசுகிற பெண் திருமணம் செய்வதற்கு தகுதி உள்ளவன் இல்லை, தகுதி உள்ளவன் இல்லை. உலவுக்கானல் அஜமியு, உலவுக்கானல் அஜமியு ஆலிமன், ஆலிமாய் இருந்தால் அவன் ஆலிமாய் இருந்தாலும் சரி, அவன் அரபு மொழியை கற்றவனாக இருந்தால், அரபில பிறந்தியாண்டு அரபி குலத்தில் பிறந்தால் சிறந்தவள், பேசாவிட்டால் தாழ்ந்தவள் என்று சொல்றானே. இது இஸ்லாம். சொல்லக்கூடியவனுடைய சொல்ல கேட்டு எதுவும் அல்லாட்ட ஏற்றுக்கொள்ள. அப்ப என்ன வழங்குது? இறையச்சம் கிடையாது, இறையச்சம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? யாய் வண்ணா என்ன சொல்றான்? யாய் வண்ணா மனிதர்களே கலக்கனாக்கும் இந்த கலக்கனாக்கும் இந்த கரிமம் அத்தனை பேரையும் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். وجعلناكم شعوبا وقبائل تعارفوا. ஒருவர் அறிந்து கொள்வதற்கு கோத்திரங்களாக அக்ரமக்கும் இந்தல்லாஹி அகாபக்கும் இந்தல்லாஹி அத்தகாவை ரொம்ப பயப்படக்கூடியவர்கள் உங்களில் சிறந்தவர்கள். அல்லாஹ் சொல்றானே அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. மாத்தமா இந்த சட்டம் இருக்குதா?